இன்றைய முதன்மை செய்திகள். மக்களவைத் தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஏப்ரல் 20 காலை வரையிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் பிரம்மோற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஏப்ரல் 20 காலை வரையிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி எம்பி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கிறது. வேட்பாளர்களின் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. ஓட்டுக்கான பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க 72 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்கான பணியில் 6428 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 211 நுண்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் 20 காலை 6 மணி வரை புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வாக்களிக்க வருபவர்களுக்கு பொருந்தாது. தியேட்டர்களில் நாளை இரவு காட்சியும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முழு நேரமும் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் பிரம்மோற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7 தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8 கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஒரு அங்கமாக செயல்படும் புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியில் அறிவியல் படைப்புகள் மட்டுமன்றி தமிழ், ஆங்கிலம், கணிதம், ஹிந்தி, சமூக அறிவியல், ரோபோட்டிக்ஸ், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளிலிருந்து மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் போன்றவற்றையும் காட்சிப்படுத்தினர். திருவாரூரில் மாநில அளவில் நடைபெற்ற ரோபோட்டிக் போட்டியில் கலந்து கொண்டு சாய்ராம் பள்ளி மாணவ மாணவிகள் முதல் பரிசினை பெற்றனர். புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் 2ஆம் பரிசு பெற்றனர். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ், லியோ முத்து ஆலோசனைப்படி பள்ளி முதல்வர் சுதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23 அன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும், 24 காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும், மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சணை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 240 அடி நீளம் 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லட்சணை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லட்சணை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தினை தனியார் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்து வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தேர்தல் துறை மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிறுவனர் பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், தற்போது ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பால் பொதுமக்கள் ஏராளமான பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று வாக்களிக்கும் போது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும். எனவே அனைவரும் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த லட்சணை வரையும் நிகழ்வை நடத்தியதாக தெரிவித்தனர். இதற்கு அனுமதி அளித்த புதுச்சேரி தேர்தல் துறைக்கும் நிலத்தின் உரிமையாளருக்கும் எங்களது பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லட்சணையை புதுச்சேரி துணை தேர்தல் அதிகாரி திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மரக்கன்றை நட்டு இந்த லட்சணையை பார்வையிட்டார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏவிஎஸ் ஆறுமுகம் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதால் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீடு வீடாக சென்று இரட்டைலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் நேர்மையான முறையில் பணியாற்றி வருகிறேன். வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டுமென்ற எண்ணத்தில்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ளேன். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் 1 ஓட்டுக்கு 500 ரூபாயும், காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் 200 ரூபாயும் கொடுக்கின்றனர். தேர்தலில் பணம் பட்டுவாடா வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பில்லை. பணப்பட்டுவாடா கொடுக்கப்பட்டதை உரிய ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பேன். இந்த தேர்தலில் பறக்கும் படையே இல்லை. பணம் பட்டுவாடா அதிகம் வழங்கப்படுவதால் இந்த தேர்தலையே ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவுக்கு பிற வேட்பாளர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், எதிர்க்கட்சி வேட்பாளரான பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோரிடம் அதிமுகவினர் தலா 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் கூறிய குற்றச்சாட்டுகள் முழுவதும் தவறு. அதிமுகவினர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வழங்காது நேர்மையான, நியாயமான, ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்றார். உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவக்கரை பகுதியில் கை சின்னத்துக்கு ஆதரவாக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா அறிவுறுத்தலின்படி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவக்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் மூலக்குளம் பகுதியில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவைத்தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக நிர்வாகிகள் சந்தோஷ், சரவணன், சிவா, சவுந்தர், எமிசியா, ரவி, தமிழ், வேலு,
அரவிந்தன், ஞானசேகரன், இனியன், சரவணன், இளவரசு, மரியதாஸ், எவிலியன், வேலாயுதம், சதாசிவம், தமிழ்மகள், ஜான்சி ராணி ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைச்சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கைச்சின்னத்துக்கு வீடு வீடாக வாக்குகள் சேகரித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி செயலாளர் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், கலைவாணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம், நாவர்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் மாநில நிர்வாகி முத்துராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே முருகானந்தம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாவர்குளம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவா தலைமையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை வரவேற்று சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து கைச்சின்னத்திற்கு வேட்பாளர் வைத்திலிங்கம் சிறப்புரையாற்றி வாக்குகளை சேகரித்தார். உழவக்கரை தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் பிச்சை வீரன்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக சார்பாக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாஜகவில் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவக்கரை தொகுதிக்குட்பட்டு பிச்சை வீரன்பேட் மற்றும் மூலக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மாநில செயலாளர் உழவக்கரை சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை கொம்யூன் கலித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினார்கள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர், திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், வில்லியனூர் மகளிர் காவல் ஆய்வாளர் அனைவரிடமும் தொழிலாளர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க செய்வதாக திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அறிவிப்பு கடிதம் வழங்கியிருந்தார்கள். திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட மதகடிப்பட்டு திருக்குனூர் முதன்மை சாலையில் கலித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்களுடைய உரிமைகள், பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்கங்களை தொடங்கினார்கள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் அத்தொழிற்சங்கத்தினை கலைப்பதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்காலிக பணிநீக்கம் செய்வது, தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திருபுவனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பது, உள்ளூர் பிரமுகர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், அடியாட்களுக்கு பணம் தந்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்களை திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பணி சுமையினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது. நிர்வாகத்திற்கு ஆதரவான பெண் தொழிலாளர்களை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கடிதம் எழுதி வாங்குவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை
பணி செய்யும் போது அருகில் நின்று கொண்டு தவறான நோக்கத்துடன் முறைத்து பார்த்துக் கொண்டிருப்பது, 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பொதுவெளியில் பெண் தொழிலாளர்களை பார்த்து ஐ லவ் யூ என்று கூச்சலிட்டும், பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க செய்வதாக திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் அறிவிப்பு கடிதம் வழங்கியிருந்தார்கள். புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் திருபுவனை வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் அனைவரும் நேற்று தனியார் தொழிற்சாலைக்குள் சென்று ஆய்வு நடத்தி தொழிலாளர்களிடமும் நிர்வாக மேலாளர்களிடமும் விசாரணை செய்தனர். விசாரணை இறுதியில் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துணை நிற்கும் என்று உறுதியளித்ததின் பேரில் பெண் தொழிலாளர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு முடிவினை மறுபரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவினை உறுதி செய்வதற்காக கடினமாக பணியாற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அதிகாரிகள் அனைவரும் தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மகேந்திரன், ஜெயக்குமார், தா ரமேசு அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்கு மது பாட்டில்களை கடத்தி செல்ல முயன்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின்படி உருளையன்பேட்டை காவல் நிலைய போலீசார் புதுச்சேரி நூறடி சாலையில் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்தவரை பிடித்து சோதனையிட்டதில் ரூபாய் 8400 மதிப்புள்ள 140 மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் தமிழகத்துக்கு மது பாட்டில்களை கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்க இருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை கலால் துறையில் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனையடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனஸ் தலைமையிலும், வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும், ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும், ஒதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும், ஒதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், புகழேந்தி, பூக்கடை ராஜ் பிரபு, பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு, புகழ், ஆர்கேடி ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்து பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகிற 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. அதன் ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் 30 மற்றும் 31 ஆகிய பகுதிகளில் மண்ணடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி தலைமையில் வீடுதோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கியும் மற்றும் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்தும் வாக்கு சேகரித்தனர். இதில் மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், முன்னாள் துணை சபாநாயகர் டிஆர்பி செல்வம் எம்எல்ஏ, மண்டல பொறுப்பாளர் கண்ணன், தொகுதி தலைவர் வேதாச்சலம், விவசாய அணி தலைவர் ஏழுமலை, எம்பி செல்வகுமார், சையது, வீரராகவன், கலிய பெருமாள், லோகு என்கிற ராமமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரெங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், புகழ் என்கிற புகழேந்தி, மாரிமுத்து, RKT ராஜகோபால், SS அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா ஆட்சியின் 10 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி. எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதில் NR காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மக்களவைத் தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை வரையிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் பிரம்மோற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.